வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு புது ஜாக்கெட் வாங்கியிருக்கிறோம் ரைனாக்ஸில். இந்த ரைனாக்ஸ் இந்த புது ஜாக்கெட்டை வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ அப்படி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்க, இதுதான் இந்த ஜாக்கெட்டு. டூரிங் ஜாக்கெட் ஆக்சுவலாக இது வந்து டூரிங் ஜாக்கெட். ஸோ இந்த ஜாக்கெட்டு இது நம்மளுக்கு டூரிங் ஜாக்கெட் நான் லேட்டஸ்ட்டாக வாங்கினேன். ஒரு 3-4 டூரிங் ஜாக்கெட் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா லடாக் டூருக்காக. லடாக்கு 2 போதும், மாற்றி மாற்றி போட்டதுக்கு 2 போதும். பட் வாங்கினோம் ஜஸ்ட் அப்படின்னு. பட் இப்போது டூர் போக முடியுமா போக முடியாதாங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியலை. ஏன்னா இப்போது இந்த ஆக்சுவலாக இன்னும் வார் ஸ்டார்ட் ஆகலை. இந்த பாகிஸ்தான் அண்ட் இந்தியா இது வந்து இப்போ 2 நாளாக ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு 11ஆம் தேதி ஆயிடுச்சு, 10ஆம் தேதி மே 10 இல்லை, இன்னைக்கு மே 10. ஸோ நேற்று இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ எல்லாமே ஏர்போர்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு வந்துட்டு இப்போ லடாக்கோ காஷ்மீரோ ஸ்ரீநகரோ எங்கேயும் போக முடியாது. பட் நம்மளுக்கு இன்னும் டைம் இருக்குது. நம்ம ஜூலை எண்டு தான் கிளம்புறோம். ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி சூழ்நிலைன்னு பார்த்துட்டு போகலாமா, இல்லாட்டி இந்த தடவை கேன்சல் பண்ணி நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாமா, இல்லாட்டி மந்த்து இன்னொரு 2-3 மந்த்ஸ் கொஞ்சம் லேட்டாகி கிளம்பலாமா அப்படிங்கிறத வந்துட்டு முடிவு பண்ணணும். ஸோ அதை நம்ம இன்னும் அதை நான் என்ன மாதிரிங்கிறத மெட்ராஸ் மோட்டார் கிளப் இருக்கிற மற்ற மெம்பர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இப்போதைய சூழ்நிலை. ஸோ இந்த ஜாக்கெட் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இது அதாவது ரெயின் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப், அப்புறம் ஸ்னோ ப்ரூஃப் எல்லாமே இருக்குங்கிறாங்க. போட்டு பார்த்தா தான் தெரியும் நமக்கு இது எப்படின்னு. இதில் குவாலிட்டி என்னங்கிறது நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும். ரைனாக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி இன் இந்தியா. ஸோ அதுதான் நம்ம வாங்கியாச்சு. நீ எப்போ கிளம்புறோம் எப்போ போகிறோங்கிறது தெரில. ஏன்னா இப்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லடாக்ல இருந்து நம்ம லாஸ்ட் டைம் தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு விஷயம் அனுப்பியிருந்தாங்க, ஒரு லெட்டர் மெயில் வந்துருந்துச்சு. அதை நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, அது உனக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் நான் உங்களுக்கு. அதாவது இப்போதைக்கு எல்லா ஹோட்டல்ஸும் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. அதனால என்ன மாதிரின்னு தெரில. let us wait and see. Good things will happen. ஸோ எல்லாமே நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுவோம். ஏன்னா நாட்டில் யுத்தமும் வரக்கூடாது, எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். சப்போஸ் யுத்தம்னு ஒன்று வந்துச்சுன்னா எக்கனாமிக்கலாக வளர்ந்து வர நாடு நம்ம நாடு இந்தியா, நல்லாவே வளர்ந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் ஒரு யுத்தங்கிறது வந்துட்டு டெஃபினட்டாக நம்மளுக்கு தேவையில்லாத ஒன்று. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து கட்டாயமாக இப்போ நம்ம ரைடெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம நாட்டுக்காகவும் நம்ம சோல்ஜர்ஸ்க்காகவும் நம்ம ப்ரே பண்ண வேண்டிய ஒரு டைம். ஏன்னா நம்மளுக்காக அந்த பார்டரில் நின்று வேலை செய்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா வந்து சும்மா ரைடு போனாலே வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி கேட்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துல அவங்க டியூட்டி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காகவும் அவங்க ஃபேமிலிக்காகவும் நம்ம ப்ரே பண்ணணும். எந்த யுத்தமும் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த உயிரும் நம்ம நாட்டில் எந்த உயிரும் இல்லை போகாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கணும். எல்லோரும் ப்ரே பண்ணுவோம். ஸோ ரைடெல்லாம் வந்துட்டு அது எப்பயும் போய்க்கலாம். ரைடாக முக்கியம், இப்போ இந்த ஜாக்கெட்டாக முக்கியம். நம்ம நாடு பீஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக எங்கேயுமே ரைடு போக முடியும். ஸோ எக்கனாமிக்கலாக நல்லா வளர்ந்து வர நாடு நம்ம நாடு. எல்லா கண்ட்ரிஸோடையும் ஃபைட் பண்ணி அப்படி செம்மையாக டெவலப் ஆகிட்டு வரோம். இன்றைக்கி முன்னாடிலாம் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போனாலே ஒரு மரியாதை இருக்காது. இப்போல்லாம் வந்துட்டு நம்ம வெளிநாட்டு போனால் இந்தியன்ஸ்னு சொன்னாலே ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை உருவாக்கி கொடுத்தது இந்த எக்கனாமிக்கலாக நாங்கள் வந்து வளர்ந்தனால தான். ஸோ ஒரு யுத்தம்னு ஒன்று வந்துச்சுன்னா எக்கனாமிக்கலாக வில் பி கோயிங் பேக் டவுன். டெஃபினட்டாக அது நடக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் இல்லாமல், எந்த யுத்தமும் இல்லாமல், பட் அதே நேரத்தில் வந்துட்டு கிறுக்குத்தனமாக ஒன்று பண்ணிவிட்டு அட்டாக் பண்ணலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அடித்தா திரும்பி அடிக்க தான் செய்யணும். இருந்தாலும் நம்ம நாடு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மற்ற நாடுகளோட சமாதானமாக ஐக்கியமாக ஒன்றுபட்டு போகிற ஒரு நாடு. அதனால் நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம மக்களுக்காக நம்ம ஃபோர்ஸஸ்க்காக நம்ம ப்ரே பண்ணுவோம். டெஃபினட்டாக ப்ரே பண்ண வேண்டிய கடமை ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்களாவது ப்ரே பண்ணணும். எந்த யுத்தமும் இல்லாமல் இன்னும் நம்ம நாடு நல்லா வளர்ச்சி வரணும். நம்ம காலம் முடியுது. நம்ம பிள்ளைங்களோட பிள்ளைங்க அவங்களாம் வந்து தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நாட்டில் நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதுக்காக எல்லாம் போராடணும், ஜெபம் பண்ணணும். ஓகே, கேட்ச் யூ இன் another video. Thanks for watching. Bye bye.